தலைப்பை தொழுகையை பற்றி கொஞ்சம் அழுத்தமாக பேச வேண்டுங்கிறதுக்காக வேண்டி அவ்வாறு பேசணும். நம்ம இப்படி இருக்க போறதில்லை. பரல் தொழுகைக்கு பின்பு அல்லாவுடைய விலாயத்தை யாருக்கு கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் வந்து யாரை ஏற்றுக்கொள்வான், யாரை ஒதுக்கி விடுவான்லாம் கற்பனோட பண்ணி பார்க்க முடியாது. அல்லாஹ் வந்து நான் சில சகோதரர்கள் சொல்வது உண்டு. குரானை பார்க்கணும்ல, இந்த குரானில் இருக்கக்கூடிய ஏராப் எப்படின்னா ஜபர் ஜேர் இருக்குல்ல, இந்த ஜபர் ஜேர் போட்டது யார் தெரியுமா? சஹாபாக்களுக்கு அந்த நசீப் அல்லாஹ் கொடுக்கல. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஆனா மதீனத்துல் இல்மு வ அலியும் பாபுஹா அப்படின்றாங்க. நான் மதீனாவின் பட்டணம், அலி அதனுடைய தலைவாசல் சொன்னாங்க. இலக்கணத்துல மிகப்பெரிய தேர்ச்சி பெற்று முறையாக படித்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனா குர்ஆனுக்கு சேர் ஜபர் அவங்க போட அவங்க துணியல. காரணம் ஒரு எழுத்து மாறுச்சுன்னா, உதாரணமா சொல்றேன், வபுதலா இப்ராஹீம ரப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய ரப்பு, இப்ராஹிம் ரப்பு சோதித்தான் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் வர்றான். இந்த இப்ராஹிம் அப்படிங்கிறது பதிலா அந்த ஜபர்ல வந்து லேசா ஒரு கொசுப்பாங்க அப்படியே குர்ஆனை மடிச்சிட்டு திரும்ப பண்ண அது மூ மாதிரி தெரியும். சபருக்கு இப்படி லேசா சுழி போட்டா மூ. அப்ப இப்ராஹிம் அப்படிங்கிறதுக்கு பதிலா இப்ராஹிமு அப்படின்னு போட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சோதிச்சாங்கன்னு அர்த்தம் வரும். எப்படி அர்த்தம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சோதிச்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அடிமையான இப்ராஹிம் எஜமானனா அல்லாஹ்வை சோதித்தார், தலைகீழா ஷிர்க்குடைய அர்த்தம் வந்துடும். ஒரு ஜபர் பேசாம மாறினால இதனால எந்த சஹாபாக்களும் குர்ஆனுக்கு சேர் ஜபர் போட துணியவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துல வெளிப்பட்ட அந்த குர்ஆன் சேர் ஜபர் இல்லாமல் தான் இருந்தது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மௌத் வரைக்கும். அதற்கு பின் வாழ்ந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்திலும் சேர் ஜபர் போடவில்லை. அப்படியே தான் குர்ஆன் இருந்துச்சு, மொட்டையா தான். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எழுத்து இருக்கோம், ஜபர் சேர் பேசி இருக்காது குர்ஆன் எடுத்து பார்த்தா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துக்கு பின்னால், முஆவியாவுடைய காலத்துக்கு பின்னால், யஸீதுடைய காலத்துக்கு பின்னால் மர்வான் அப்படிங்கிறவருடைய ஆட்சியின் கீழ மதீனாவுடைய ஆளுநராக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற ஒரு நபர் நியமிக்கப்பட்டார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இந்த நபர் தான் குர்ஆன் ஷரீஃபிற்கு ஜபர் சேர போட்டார். பாவமா கிளம்ப அது அப்படின்னு போட்டு முடிச்சார். இந்த நபரை பத்தி நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டோம்னா 1,20,000 மேற்பட்ட முஸ்லிம்களை கொலை செய்த ஒரு கொலைகாரர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். 1,00,000 மேற்பட்ட முஸ்லிம்களை அந்த காலத்திலே கொலை பண்ணவர். மர்வானுடைய ஐஸ்வர்யத்திற்காக, மர்வானை திருப்திப்படுத்துவதற்காக. இந்த நசீபை அல்லாஹ் ஒரு பாவிக்கு தான் கொடுத்தான். எவ்வளவு பெரிய சவாபான விஷயம், ஒரு பாவிக்கு தான் கொடுக்கும். இப்ப நம்ம பார்க்கிற கஅபத்துல்லாஹ், இந்த அமைப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் கட்டப்பட்ட கஅபத்துல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயசா இருக்கும் பொழுது அரபிய குறைஷிகள் இடிச்சு கட்டினாங்க. குறைஷ் பெரிய வரலாறு, இடிச்சு கட்டினாங்க. அந்த விஷயங்கள் இடிக்க வேணும்னு பல நாள் யோசனை பண்ணிட்டு வலிதுங்கிற ஒருத்தன் சொல்றான், கிழவன் சொல்றான், நான் முதல்ல கஅபத்துல்லாஹ் இடிச்சு ஒரு செங்கல் எடுக்கிறேன், எனக்கு ஒன்னும் ஆகலைன்னா நீங்க மொத்தமா சேர்ந்து இடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த நாள் நல்லா எந்திரிச்சு வந்ததுனால கஅபத்துல்லாஹ் இடிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்ல, 35 வயசு தான், 30க்கு 5 வருஷத்துக்கு முன்னால. அதனால அந்த குறைஷிகள் வந்து அந்த கஅபத்துல்லாஹ் கட்டிட்டாங்க. ஆயிஷா சித்திகாட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன்னுடைய குலத்தார்கள் அரபிகள் குறைஷிகள் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருப்பார்கள் என்று தெரிந்தால் நான் இந்த கஅபத்துல்லாவை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எப்படி இருந்துச்சோ அப்படி கட்ட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா, நான் கட்டல. அதுக்கான முயற்சியோட ரசூலுல்லாஹ் எடுக்கல. ஏன்னா குழப்பமான நேரம் ஆயிடுமோ அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆயிஷா மட்டும் மனைவிட்ட மட்டும் இந்த செய்தியை சொல்லி வச்சுட்டு போறாங்க. செய்தியை சொன்னதுனால அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கொஞ்சம் பவர் ஓமன பின்னால ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அக்கா மகன்கிட்ட சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு சுபைர் சொல்றாங்க, நபி அவர்கள் இப்படி என்னிடத்துல சொன்னாங்க அப்படின்னு. அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அந்த கஅபத்துல்லாஹ்வை இடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரசூலுல்லாஹ் எப்படி விரும்பினாங்களோ அப்படி கட்டி வச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த ஆட்சிக்கு வந்த அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அதை இடிச்சிட்டு கஅபத்துல்லாஹ்வை அரபுகளுடைய காலத்து மாதிரி கட்டி முடிச்சிட்டாரு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எப்படி இருந்துச்சோ அப்படி கட்டிட்டாரு திரும்ப. அதுக்கு பின்னால் ஹாரூன் ரஷீத் நேர்மையான ஒரு அரசர் வந்தார். அவர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் கேட்கிறாரு, கஅபத்துல்லாஹ்வை இடிச்சிட்டு நான் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் கட்டின வடிவுல கட்ட ஆசைப்படுறேன், ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்தை நிறைவேற்ற ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது அவங்க சொல்லிட்டாங்க, என்ன வரக்கூடிய ஆட்சியாளருக்கு எல்லாம் அரசர்களுக்கு எல்லாம் கஅபத்துல்லாஹ் பொம்மையா, அதெல்லாம் கை வைக்க முடியாது அப்படின்னு தடுத்துட்டாங்க. அதன் காரணமாக இன்று வரைக்கும் ஹஜ்ஜாஜ் யூசுப் கட்டிய முறையில் தான் கஅபத்துல்லாஹ் இருக்கு. ஆக ரெண்டு விஷயங்கள், ஒன்னு குர்ஆனுக்கு சேர் ஜபர் போட்ட நசீபும் அவருக்கு தான் கிடைத்தது. கஅபத்துல்லாஹ்வை இவ்வளவு நாளுக்கு கியாமத் வரைக்கும் இதே அமைப்பில் தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதை அமைத்தவரும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தான். அதனால்
யாருக்கு எந்த நசீபை அல்லாஹ் கொடுப்பான்னு என்று தெரியாது. ஒரு பிளாட்ஃபார்ம்ல உள்ளவங்களை இறக்கி காட்டிட்டாங்க, அதான் சொல்லுவாங்கல்ல அல்லாஹ் கண்ணு பார்க்க மாட்டான்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு. அவங்க தலையில அந்த நிலைமை ஆறு இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே அந்த எவ்வளவு பெரிய ஆட்கள் சுனாமிக்கு முன்னால டிசம்பர் 25 அன்னைக்கு கோடீஸ்வரமா இருக்காங்க. டிசம்பர் 27ஆம் தேதி 26 ஒரு நாள் போன பின்னால யாராவது ஒரு கவலை சோறு தர மாட்டாங்கன்னு நிலைமைக்காங்க. அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. நம்ம அல்லாஹ் விலாயத்தை தருவதோன்னு பெரிய தூரம் ஆகிடு. நம்ம அல்லாஹ் நேசமா கொண்டு வரணும்னு நினைச்சுனாட்டா நம்ம ஆயிடுவோம். அதனால சில விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன். பொதுவாக இந்த தொழுகையை பத்தி நேற்று பேசணும்ல, பகல் தொழுகை சுபஹ் அஸ்ர் மக்ரிப் இஷா இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எல்லாருக்குமே தெரியும். இது இல்லாம சில தொழுகைகள் இருக்கு. அத மலாய் இங்க இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம்கள் ஈஸியா ஒரு சில வக்துகளை ஃபாலோ பண்ணலாம். இஷ்ராக் தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கு, உங்களுக்கு தெரியும். சுபஹ் தொழுது சூரியன் உதயமானதுல இருந்து சூரியன் ஒரு பனைமர உயரத்துக்கு வந்த பின்னால அந்த தொழுகை ஆரம்பம். 20 நிமிஷம் கழிச்சு சூரியன் உதயமாயி 20 நிமிஷம் கழிச்சு இஷ்ராக் தொழுகை 2 ரகாத். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காங்க. அடுத்து முற்பகல் தொழுகை துஹா தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கு. அதாவது 10 மணி 10:30 மணிக்கு தொழுவது 4 ரகாத். அடுத்து அவ்வாபின் தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கு. மக்ரிப் டு இஷா, மக்ரிப்க்கு பின்னால் இஷாவுக்குள்ள அந்த நேரம் 12 ரகாத்துகள் தொழுகை அவ்வாபின் தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபர்துக்கு அடுத்த அந்தஸ்துல தஹஜ்ஜத் தொழுகை இருக்கு. இப்போ ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க எல்லாம் நைட்ல எந்திரிக்கிறீங்க 2:30 மணி 3 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, அந்த தஹஜ்ஜத் தொழுகை 2 ரகாத்துல இருந்து 8 ரகாத் வரைக்கும். முதல் நாள் 2, அடுத்த நாள் 8, அடுத்த நாள் 6 இப்படி தொழக்கூடாது. முதல் நாள் 2 தொழுதா, எல்லா நாளும் 2, முதல் நாள் 4 தொழுதா, நியமமான 4 தொழுகை. இது ஃபர்துக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள தொழுகை. நபிமார்களுக்கு ஃபர்தான தொழுகை, நபிமார்களுக்கு இந்த தொழுகை ஃபர்தான தொழுகை. இது சொல்ற நோக்கம் இல்லை எனக்கு. தஹஜ்ஜத் தொழுகையை பத்தி தெரிந்து கொள்ளுங்கள். அதை ஒரு விபரீதமான ஒன்று அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன வழி அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்விடம் 2 ரகாத் தொழுது இந்த இஸ்திகார தொழுகை அந்த நேரத்துல நீங்க பயன்படுத்தணும். ஒரு இந்த கடை எடுத்துக்கிறோம், யார்கிட்ட போய் கேட்டாலும் யாருக்காவது ஃபியூச்சர் தெரியுமா, இது நல்லா இருக்கும் வழி, அனுமானத்தை சொல்லுவாங்க, அனுபவத்தை சொல்லுவாங்க, இது மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்தோட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் வருங்காலத்தை பற்றி அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் இல்லையா? அவன்கிட்ட என்ன கேட்குறீங்க, 2 ரகாத் தொழுது முடிச்சிருங்க. அந்த தொழுகையில் இது நான் என்ன சொல்லல, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கௌசுனா முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு கற்றுக் கொடுத்த தொழுகை. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கற்றுக் கொடுத்த தொழுகை. முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி 25 வருஷமா ஈராக் காடுகளில் தவம் இருந்தாங்க. ஈராக்கு காடுகளில் தவம் இருந்தாங்க. ஈராக்கில் அமெரிக்காக்காரன் போட்ட பூண்டுகளை இந்தியாவிலேயோ வேற நாட்டிலேயோ சுக்குநூறு ஆயிருக்கும். அவ்வளவே அந்த தவம் தாங்கிக்கிட்டு. இப்போ இந்த தொழுகை முதல் ரகாத்துல அல்ஹம்து சூரா ஓதுன பின்னால குல்யா அய்யுல் காஃபிரின் சூரா அது அப்படியே எழுதுறாங்க. எழுதும்போது அதையும் சேர்த்து எழுதுறாங்க. குல்யா அய்யுல் காஃபிரின் சூரா முதல் ரகாத்துல 11 தடவை, இரண்டாவது ரகாத்துல குல் ஹுவல்லாஹ் சூரா 11 தடவை. இந்த ரெண்டையும் ஓதி தொழுத பின்னால தொழுதுட்டு நம்ம நெஞ்சை திருப்புவோம்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு சலாம் கொடுத்தோம், நெஞ்சை திருப்பாம இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு சஜிதா பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு சஜிதா, கழுத்து மட்டும் சலாத்துக்காக திருப்பிடுறீங்க, நெஞ்சை கிப்லா விட்டு திருப்ப கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு சஜிதா பண்ணி அந்த சஜிதாவுல தம்ஜீத் கலிமா 10 தடவை, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். தம்ஜீத் கலிமா 10 தடவை, ஸலவாத் 10 தடவை, ஏதாவது ஸலவாத், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஸலவாத், ரப்பனா ஆத்தினா 10 தடவை. தலையை தூக்காம இந்த மூன்றையும் ஒரே சஜிதாவுலயே கேட்கணும். கேட்டு முடிச்ச பின்னால அதாவது 3ஆம் கலிமா ஸலவாத் ரப்பனா ஆத்தினா மூன்றையும் ஒரே சஜிதாவுல ஓதி முடிச்சிட்டு தலையை தூக்குறீங்க. தலையை தூக்குன பின்னால நாம ஒரு துவாவை செய்யணும். பொதுவாகவே துவா அப்படிங்கிறது அரபியில கேட்க வேண்டும் என்பது நிபந்தனை கிடையாது. மலாய் நல்லா தெரியுமா, மலாயில கேளுங்க. தமிழ் நல்லா தெரியுமா, தமிழ்ல கேளுங்க. எந்த லாங்குவேஜ்லயும் தொழில் கேட்கலாம். குர்ஆனும் ஹதீஸும் அரபியில வந்துவிட்ட காரணத்தால் இஸ்லாமிய சமுதாய மத்தியிலே அரபி லாங்குவேஜ் முக்கியத்துவம் பெறுகிறது தவிர அரபு தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். கேட்பதற்கு முன்னால் சில நேரத்தில் அல்லாஹ்வை புகழுங்க. எப்ப நீ தான் உயர்ந்தவன், நீ தான் அப்படின்னு தமிழ்ல கூட அல்லாஹ்வை புகழுங்க. ஸலவாத்தை சொல்லுங்கள். நடுவுல உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள். முடிக்கும் பொழுது ஸலவாத்தை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து முடிச்சிருங்க. ஒரு வார்த்தை கூட அரபு இல்லாம கேட்டாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அது என்ன கேட்க வர்றீங்க அப்படின்னாக்கா, இப்போ உதாரணமா உங்க பேர் ஜைத்தூன், உங்க மக பேர் ஜைத்தூன் வச்சுக்கோங்க. யா அல்லாஹ், என்னுடைய 2வது மகள் ஜைத்தூனுக்கு இந்த மாப்பிள்ளையை நான் பார்த்து வச்சிருக்கிறேன். இது எனக்கு ஹைராக இருந்தால் சேர்த்து வைப்பாயாக.
இது எங்களுக்கு தீயதாக ஷர்ராக இருந்தால் கெட்டதாக இருந்தால் ரத்து பண்ணிவிட்டு நல்ல மாப்பிள்ளையை தருவாயாக. இதான் கொள்கையினுடைய நோக்கம். உதாரணத்துக்கு தான் சொல்றேன், இதுல கடையை சேர்த்துக்கலாம், வேற எந்த நோக்கமோ அந்த நோக்கத்தை சேர்த்துக்கலாம். அப்படி முஸ்லிம்கள் மோமீன்களுடைய இந்த துவா வீணாகாது. அந்த இரவே ஒன்று உங்க கனவுல விஷயம் தெரிய வரும், அல்லது உங்க மனைவியுடைய கனவுல தொழுகும். இது ஆம்பளை தான் செய்ய அவசியம் இல்லை, பொம்பளையும் தொழுகலாம் இந்த தொழுகை. இதுதான் பால் கிதாபுக்கு பதிலாக இஸ்லாம் குடும்பத்திற்கு தேர்ந்தெடுப்பதற்காக தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு முறை என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அனுபவிச்சு பாருங்க, அழகான வெற்றி கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னடா, இந்த தொழுகையுடைய பறக்கத்து பெரிய பறக்கத்து, அந்த கனவு காலையில எந்திரிச்சோம் நினைவில் இருக்கும். எத்தனை கனவு மறந்துடுறோம்ல, இந்த கனவு மட்டும் அப்படி யாரும் சொல்லி கொடுத்த பாடம் மாதிரி நினைவுல இருக்கும். ரெண்டாவது விஷயம், அந்த கனவுடைய தாத்பரியம் நீ யார்கிட்ட கேட்க வேண்டியது, அதாவது கனவு கண்டன என்ன விளக்கம் அப்படின்னு கேட்க வேண்டியது இல்லாம கனவு உங்களுக்கு புரியும், நினைவில் இருக்கும், உங்களுக்கு அது விளங்கும். இதுதான் அல்லாஹ் சொல்ல விரும்புறான், இதுதான் இதோட ரிசல்ட் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகைக்கு அவ்வளவு பெரிய பரக்கத்து வச்சிருக்கிறான். அதனால இந்த தொழுகையை நோட் பண்ணி கொள்ளுங்கள். ஃபர்லுக்கு அடுத்து இது தஹஜ்ஜத் தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகைக்கு அடுத்து இப்படி இஸ்திகாரா கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு சந்தோஷப்படுறான். நமக்கு மட்டும்தான் ஃபீச்சர் தெரியுங்களே, இப்படி அடியான் இந்த நேரத்தில் கேட்கிறான் பார் அப்படின்னு மலக்குல் ஆயிலாத்தை சொல்றான். உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் ஆரம்பத்துல கனவு தான் ரிசல்ட். எத்தனையோ பயான்ல கேட்டிருப்பீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனிய வைக்கப்பட்டாங்க தெரியுமா? ஒரு யூத நான் காரணமாக அவங்க 2 பிள்ளைகளை வச்சு சேர் வைச்சாங்க. அது எப்படி ரசூலுல்லாஹ் வஹி மூலமா வந்துச்சு, வஹி மூலமா சொல்லப்பட்டுச்சு? இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்காங்க, 2 மலக்குகள் வர்றாங்க. 2 மலக்குகள் இறங்கி வந்து ஒருத்தர் தலைமாட்டில் நின்றுக்கிறாரு, கனவு அப்படியே வருது இந்த கனவு. இன்னொருத்தர் கால் மாட்டில் நின்றுக்கிறாரு, நின்றுக்கிட்டு 2 மலக்குகள் சொல்றாங்க, மாஹாதா இது யார் தெரியுமா? அந்த மலர் பதில் சொல்றாரு, இவர் முகமது அல்லாஹ்வுடைய ரசூல். இவருக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியலையே, நீ சொல்லுப்பா. இந்த யூதன் லம்லம்கர் அப்படிங்கிற யூதன் வந்து தன்னுடைய மகள்களை வச்சு இவங்களுக்கு வந்து சூனியம் வச்சிருக்கிறான். அதனால என்ன எங்க புதைச்சு வச்சிருக்கிறான், இன்ன கிணத்துல இன்ன இடத்துல அவன் புதைச்சு வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் இந்த பேசுவாங்கல்ல, கதை பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி நபியுடைய கனவுல எல்லாரும் பேசிடுறாங்க. 2 மலக்குகளும் பேசிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிச்சு பார்க்கறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஃபுதைல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, இந்த கிணத்துல ஒரு பாறைக்கு கீழே ஒரு பொட்டணம் இருக்கும், அந்த பொட்டணத்தை போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக அதை எடுத்துட்டு வந்து அதை எரிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கடைசியில் வருகிறது, வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் ஒரு மயக்கமா நெஞ்சு வலி ஏற்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிஷாவே, எனக்கு வைக்கப்பட்ட சிஹ்ருடைய நோவினியை நான் உணர்கிறேன், அதன் காரணமாக என்னுடைய விழாக்கள் வலிக்குகின்றன அப்படின்னு இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல் அஊது பில் ஃபலக் சூராவும் குல் அஊது பின் நாஸ் சூராவும் இதற்காக வேண்டி இறக்கப்பட்டது. அடுத்த நாள் காலையில் அந்த 2 சூறாவும் இறங்கிச்சு. முதல் நாள் இரவு கனவு, அடுத்த நாள் இது 2மே இறங்கிச்சு. அதனால் அருமை சகோதரர்களே, தொழுகை என்பதற்கும் சில சூறாக்களும் நம்ம குடும்பத்தில் தேவையான அங்கம் என்பதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், நம்ம எடுக்கக்கூடிய முடிவை விட அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கற்றுத் தந்தாங்கன்னு சொன்னா அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்பே கிடையாது. மனப்பூர்வமாக அஸ்லியத்தான ஈமான கையில வச்சுக்கிட்டு என்னுடைய அல்லாஹ் எனக்கு சொல்லுவான் அப்படின்னு நம்பிக்கையோடு கேளுங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொரு செய்தியும் சொல்றேன், அப்படியே சில சம்பவங்கள் படிக்கும் பொழுது கண்ணீர் வரும், ஒரு மாதிரி மனசுக்கு அடிங்க. அது இது ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆயிஷா சித்திகா அவருடைய அக்கா வீட்டுக்காரர், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர். இந்த சுபைர் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மெய்காப்பாளராக இருந்தாங்க. இந்த சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹர்பி ஜமலுடைய யுத்தத்துல ஆயிஷா சித்திகாவுடைய பக்கமா இருக்கிறாங்க, ஏன்னா குழந்தையோடைய பக்கமா இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல அலி ரலியல்லாஹு தஆலா. யுத்தம் பல நாட்கள் நடந்து ஆயிஷா சித்திகா போயிட்டாலும் வீம்பு பிடிச்சவங்க யுத்தத்தை நடத்தினாங்க. அப்போ சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு சுபைரை அப்துல்லாவை அழைச்சி காசு நான் யுத்தம் ஆரம்பிக்க போகுது, சின்ன இருக்கும் சம்பவம். அவங்க சொல்றாங்க, என்னுடைய மகனே, இன்று நான் முதுகுல குத்தப்படுவோம்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் எப்படி ஷஹீதாகி விடலாம், மகரிபுக்குள்ள நான் ஷஹீதாகி விடலாம். நான் அப்படி ஷஹீதாகி விட்டால் எனக்கு கடன் இருக்கு, நிறைய கடன் இருக்கு, நான் இன்னாதெல்லாம் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த கடனை அடைச்சிடு. இந்த கடனை அடைப்பதற்கு காபத்துல்லாவை ஒட்டி இதுதான் யதார்த்தம். காபத்துல்லாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் என்னிடத்தில் இருக்கிறது, அந்த இடத்தை விற்றுவிடு. அந்த இடத்தை விற்று என்னுடைய கடனை அடைச்சிடு. அத்தா
அப்துல்லா இப்னு சுபைர் கேட்கிறாங்க, அக்கா அவ்வளோ அந்த இடம் போகாத, நீ இவ்வளவு பெரிய லிஸ்ட் கடன் கொடுக்குறீங்களா, அந்த இடம் போகாதே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சுபைர் ரலியல்லாஹு அந்த கடன் பத்தாதுன்னு எனக்கு தெரியும், எவ்வளவு தொகை உனக்கு பற்றவில்லையோ அந்த தொகையை என்னுடைய ரப்பிடத்திலே கேட்டு நீ கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. என்னுடைய ரப்பிடத்துல கேட்டு கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. என்னுடைய ரப்பிடத்துல உங்க ரப்பிட நீ யாரை சொல்றீங்க? நீ யாருக்கு எந்த வேலையும் செய்யலையே, அடிமைத்தனமான இருந்தது இல்லையே, உங்க ரப்பு நீ யாரை சொல்றீங்களே? உன்னையும் என்னையும் படைத்து உன்னை எனக்கு மகனாக எவன் தந்தானோ அந்த ரப்பிடத்துல கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த யுத்த காலத்துல போயிடுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே மகரீபத்துல ஷஹீதாயிடுறாங்க. சஹாபாக்கள் ஷஹீதாயிடுறாங்க. ஷஹீதாயிவிட்டால் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் அந்த இடத்த விலை பேசினேன், யாருமே ஏற்றுக்கொள்ளல, யாரும் விலை மார்க்கெட்டுக்கு போகல. உடனே நான் கஅபத்துல்லாஹ்வுக்கு போய் 2 ரக்காத் தொழுதுட்டு கேட்டேன், யா ரப்ப சுபைர், சுபைருடைய ரப்பே, என்னுடைய தந்தை சுபைர் அவர்கள் உன்னிடத்திலே பெற்று இந்த கடனை அடைக்க சொன்னார்கள், எப்போது பணம் தருகிறாய், எப்போது பணம் தருகிறாய், சீக்கிரமா என்னுடைய தந்தையுடைய கடனை அடைப்பதற்கு என்ன உதவி செய்யன்னு கேட்டுட்டு வந்துட்டாங்க. யாருமா ஏதாவது மட்டிகாரம் கேட்கிற மாதிரி, ஒரு சாதாரண நண்பன் கேட்கிற மாதிரி கேட்டு வந்துட்டாங்க. வந்துவிட்டால் சுபைர் ரலியல்லாஹு தஆலாவிடம் விற்கப்பட போகிறது என்ற செய்தி பல ஆண்டுகளாக சிரியாவுடைய ஆளுநராக முஆவியா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் காலத்தில் நியமிக்கப்பட்டவர், அவர் மட்டும் மாற்றப்படல. அபூபக்கருடைய காலத்துல சிரியாவுடைய ஆளுநர் முஆவியா தான், உமருடைய ஆட்சியில் முஆவியா தான், உஸ்மானுடைய ஆட்சி 16 ஆண்டு காலம் முஆவியா தான், அலி ரலியல்லாஹு தஆலா ஆட்சியில் நிப்பாட்ட போய் தான் பெரிய யுத்தமே சிஃபின்ங்கிற யுத்தமே வந்து. இந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா செல்வ செழிப்புல நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்துட்டு சொல்றாங்க, இப்போ அப்துல்லா இப்னு சுபைரை வர வைக்கிறாங்க, சிரியாவுக்கு வர வச்சு, உங்களுடைய இடத்தை நீங்க விற்க போறீங்கன்னு கேள்விப்பட்டனே, இன்னும் விலை தருகிறேன் என்று சொல்லி மார்க்கெட்டை விலையை விட பல மடங்கு விலையை கொடுத்து அந்த இடத்தை வாங்கினார்கள். அப்துல்லா இப்னு சுபைர் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இடத்தை விற்று என்னுடைய தந்தையினுடைய எல்லா கடனையும் அடைத்து விட்டு மீதி பணத்தை 2 ஆண்டுகளாக நான் வைத்திருந்தேன். யாராவது இன்னொரு கடன் கேட்டு வரமாட்டாங்களா, எங்க அத்தா எவ்வளவு லிஸ்டியாவது மறந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்க அத்தா கடன் தரணுமான்னு கேட்டேன். 2 ஆண்டுகள் அந்த பணத்தை வைத்து விட்டு அதற்கு பின்பு யாரும் வரவில்லை என்று தெரிந்த பின்பு நாங்கள் பங்கு வைத்துக் கொண்டோம். வராசத் முறையிலே அந்த பங்கு யார் யாருக்கு எவ்வளவு போய் சேரணுமோ என்னுடைய சகோதரிகள் மற்ற பேருக்கு நான் அதை பங்கு வைத்து கொடுத்தேன் 2 ஆண்டுகளுக்கு பின்பு என்று சொல்லி காட்டுகிறார். அருமை சகோதரர்களே, குடும்பத்தில் இது சர்வ சாதாரணமான விஷயம். கடன் வாங்குறது ஏன் எங்க அத்தா தான் வாங்கினேன் இப்போ அப்படிங்கிறதுலாம் ஜாயிஸே கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. குடும்பத்துல மகனா இருக்கக்கூடியவர்கள் தந்தைக்கு செய்ய வேண்டிய முதல் உதவி என்னென்றா அவர் பட்டு இருக்கக்கூடிய கடனை அடைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சிவிக்கையிலேயே ஆச்சரியமான செய்திகள். முனாஃபிக்கினுடைய தலைவனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வச்சாங்க. அவன் முனாஃபிக்குடைய தலைவன் என்று தெரியும். அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக்குடைய தலைவன் என்று தெரியும். அல்லாஹ் ஒரு காலகட்டத்துக்கு லிஸ்ட் கொடுத்துட்டான். அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட தொழ வைக்க போறாங்க. அவருடைய மகன் மூமின். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே உங்க நஃப்ஸை தொட்டு சொல்லுங்க. எப்படி வருது? உங்க நஃப்ஸை தொட்டு சொல்லுங்க. உங்களை நபியாக அனுப்பி அல்லாஹ் மீது ஆணையாக அவன் முனாஃபிக் என்று உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஏன் தொழ வைக்க போறீங்க அப்படின்னு தடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவனுக்கு கடன் பட்டிருக்கேன். போய் தொழு வச்சாங்க. தொழுவ வச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு திரும்புறாங்க. ஆயத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி வைக்கிறாங்க, இனிமேல் இந்த முனாஃபிக்கீன் தொழு வைக்கிற வேலையே வேணாம், உமர் சொன்னதை கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 19 இடத்துல அது ஒரு இடம். ராத்தம் இனிமே கபூர்ல முனாஃபிக்கின் கபூர்ல நிக்காதீங்க. அது என்ன கடன் பட்டாங்க தெரியுமா? கற்பனைக்கு எட்டாது. பத்ர் யுத்தத்துல 70 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கைது செய்யப்பட்டவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர். அப்பாஸ் யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா கூட பிறந்தவர். ரசூலுல்லாஹ்வுக்கு நபிக்கு கொஞ்ச நேரம் வயசு வித்தியாசம் அப்பாஸ்க்கு. அவருடைய 2 கைகளும் கட்டப்பட்டு இருந்தது. அப்போ அவருடைய ஆடை யாருடைய சட்டையும் அவருக்கு பொருந்தல. எந்த சஹாபாக்கள் அன்சாரி தோழருடைய சட்டையும் பொருந்தல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுபூதுலுக்கு நேத்து நான் தூங்கவில்லை, என்னுடைய சிறிய தந்தையினுடைய முனங்கள் சத்தம் என்னுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது. சிறிய தந்தையினுடைய முனங்கள் சத்தம் என்னுடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது. அவர் குழுல முனங்கிறது ரசூலுல்லாஹ் பக்கத்துல தானே மஸ்ஜித் நபவியில கட்டப்பட்டிருக்காங்க கைதிகள். ஆயிஷாவுடைய வீட்டுல தூங்குறாங்க ஒரு ஓரத்துல. சத்தம் எனக்கு எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல அந்த குளிரை காப்பாற்றுவதற்காக அவரும் பாடியானவர், அப்துல்லா இப்னு உபையும் பாடியானவர், அந்த முனாஃபிக்கின் தலைவரும் பாடியானவர். அந்த ஒரு இரவிலே சட்டை கொடுத்து உதவினாரே, அந்த நன்றி கடன் பட்டு இருக்கிறேன், அதனால் அவருக்கு நான் தொழு வைத்தேன் அப்படின்ட்டாங்க. தொழு வச்சாங்க. ஆனால்
பத்ரிலும் உஹதிலும் கலந்து கொண்ட ஒரு உண்மையான மூமினான ஒரு சஹாபிக்கு தொழு வைக்க மறுத்துட்டாங்க. நான் தொழு வைக்க முடியும், என்னுடைய தொழுகை இவரை நரகத்திற்கு இழுத்து சென்று விடும், நான் தொழு வச்சால் இவர் நரகத்துக்கு தான் போக போறாரு, நான் ஏன் தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரசூலே நீங்கள் தொழுக வையுங்கள், அவருடைய கடனுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் என்று சொன்ன பின்புதான் அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுக வைத்தார்கள். இந்த ஹதீஸை முஸ்லிமிலே நீங்கள் பாருங்கள். ஏன் சொல்ற இவைகள் எல்லாம் என்று சொன்னால், மகனாக பிறந்த ஒருவருடைய கடமை தன் தந்தை எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறாரோ அந்த கடனை அடைக்க வேண்டும் என்பதே முதல் கடமை என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கடன் நினைக்கிற இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், சப்ஜெக்ட் கொஞ்சம் ஓரமா வச்சுங்க. கியாமத் நாள்ல 3 வகையான கோர்ட் இருக்கும். லாஸ்ட் கோர்ட்ல ஹுகூக்குல் இபாத பத்தி கேட்பாங்க. ஹுகூக்குல் இபாத பத்தி கேட்பாங்க. அடியார்கள் செஞ்சு அப்பதான் மனைவி நம்மளோட இத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் வாங்கி திட்டவங்க எல்லா பணமெல்லாம் போட்டிக்கு நிற்பாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருத்தர் உஹது மலை அளவிற்கு நன்மையோடு வருவார், நல்ல தொழுது இருப்பார், நல்ல நோன்பு வச்சிருப்பார், எக்கச்சக்கம் நன்மையோடு வருவார், அவர் நரகம் செல்வதை கேட்டு நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒருவர் உஹது மலை அளவிற்கு நன்மையோடு வருவார், அவர் நரகம் செல்வதை கொண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டாங்க. வயுக்ஸமு ஸவாபுஹு, அவர் நன்மைகள் பங்கு வைக்கப்பட்டுவிடும். அவர் ஒரு 10 லட்சம் நன்மைகளோடு வருவார், வருவார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே என்னிடம் மலேசியாவில் இருக்கும்போது எனக்கு 300 வெள்ளி கடன் வாங்கினாரு, இவர் துன்யாவில் அவரை கண்டுபிடிக்கவே முடியல, இப்ப கேட்டு சொல்லு. என்னப்பா 300 வெள்ளி வாங்கினியா? வாங்கினேன் அப்படின்னு 300 வெள்ளிக்கு 300 வக்துடைய தொழிலை வச்சுக்க, 3 நோம்புடைய வருஷத்துடைய நோம்பை வச்சுக்க என்று அவருடைய சவாப் பங்கு வைக்கப்படும். இப்படி பங்கு வைக்கப்பட்ட பின்னால் சஹாபாக்கள் அப்பவும் விடல. அன்சாரி தோழர் அவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே அவருடைய நன்மைகள் எல்லாம் முடிந்த பின்பு இன்னொருத்தர் அவர் மீது ரிப்போர்ட் பண்ணினால், அவர் எல்லாம் 10 லட்சம் நன்மை முடிஞ்சு போச்சு, இன்னொருத்தர் ஏதோ ரிப்போர்ட் பண்ணினா அப்படின்னு கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பவும் பதில் சொல்றாங்க, அல்லாஹ் நீதமானவன், இவருடைய பாவத்தை தூக்கி அவர் மீது சுமத்துவான். நன்மைதானே இல்ல, பங்கு நீதம் பண்ணுவான், பாவத்தை தூக்கி அவர் மீது சுமத்துவான், தீர்ப்பளிக்காமல் ஒருவரும் செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அஹ்மத் கிதாபிலே பதியப்பட்டுள்ளது. ஏன் இவ்வேளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் என்று சொன்னால், அருமை சகோதரர்களே, நாம் பட்டால் பரவாயில்லை, தன்னுடைய தந்தையை சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண் பிள்ளைகளும் தன்னுடைய தந்தையுடைய கடனை அடைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தன்னுடைய தந்தையுடைய கடன் இந்த உலகத்துல கழிச்சாதான் அவர் சொர்க்கத்துல நீங்க பார்க்கலாம், சொர்க்கத்துடைய அஸ்திவாரத்துல அவர் வர முடியும். அதனால் கடன் தானே, இந்த உலகத்துல நீ கொடுத்துடலாம், இந்த உலகத்துல எவ்வளவு வேணாலும் ஏமாத்தலாம், ஆனால் அல்லாஹ் ஒரு பைசா கணக்கு கேட்காம விட மாட்டான். கொண்டாடி சொல்லுவாங்க, என்னுடைய தந்தை என்னுடைய புருஷன் தொழுது அம்மாடு நைசா எழுந்திரிச்சு போயிட்டான், என்னை எழுப்பி விட்டு இருந்தால் நான் தொழுது இருப்பேன், என்னன்னு கேட்டு சொல்லுவார், ரப்பே என்று சொல்லுவா. ஆச்சரியமா இருக்கும். மகன் சொல்லுவான், என்ன ஓத வச்சிருந்தாங்க, நான் ஏன் தொழுகாம இருக்க போறேன், 7 வயசுல கொண்டு போய் என்ன கடையில் ஹோட்டல் ஓட்டி விட்டுட்டாரு பெத்த மகன் சொல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் பிள்ளைகளுடைய முதல் கடமை குடும்பம் என்று வந்தாலே அவருடைய மௌத்துக்கு பின்பு அவருடைய கடனை அடைக்க வேண்டும். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈதி, ஒவ்வொருத்தரும் மேய்ப்பாளர்கள், உங்களை மேய்க்கப்படக்கூடிய பொருளை பற்றி நீங்கள் வினவப்படுவீர்கள். இது சரியான ஹதீஸ், புகாரிலேயும் வருது, முஸ்லிம்லேயும் வருது. குல்லுக்கும் ராயின், நீங்க எல்லாரும் மேய்க்கப்படக்கூடியவர் தான். உங்கள் கீழுள்ள மனைவியை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், பிள்ளையை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அவ்வளவு பதில் சொல்லாம போக முடியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த ஆட்சி நம்ம பெருசா இப்ப பயானம் சொல்லலாம் வைக்கலாம், ஆனா நம்ம சொர்க்கத்துக்குள்ள போய் 40 வருஷம் கழிச்சு தான் அந்த மனுஷன் சொர்க்கத்துக்குள்ள வருவாரு. அவ்வளவு கலந்து சொல்லி. அதனால அருமை சகோதரர்களே, பிள்ளையாக நான் பிறந்தால் முதல்ல தந்தையுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதா தந்தை நீங்க சொல்றேன்னா கடன் படுற போது தாய் பட மாட்டாங்க, தந்தை தான் படுவாங்க. அதனால ஹதீஸ்ல ஃபுல்லா அப்பாக்கும் வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அதனால நானும் அதே மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்படி அதற்கு பின்னால் மனைவி மக்களுடைய விஷயங்களாக அல்லாஹ் கேட்பான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டுனா, அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நீங்க பைக் ஓட்டினீங்கன்னா எவ்வளவு ஸ்பீடா போவீங்க, கொண்டாட்டிக்குள்ள உட்கார வச்சு கை இருக்குதா, திருக முடியுதா, ஆக்சிடென்ட்ல கால் படுதா, நம்ம உயிரோட சேர்ந்து கொண்டாட்டிக்குள்ள உயிர் போகுமே கவனமா இருக்கிறோம் இல்லையா, இயற்கையா படுதா இல்லையா. அல்லாஹ் சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பத்தினரும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு அலங்கார பொருள்களாக நாம் கொடுத்திருக்கிறோம். அதனால அதை பத்தி அல்லாஹ் கேட்பான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 7 வயசானால் அவனை தொழுக சொல்லி ஏவுங்கள், 10 வயசானால் தொழுக சொல்லி அடியுங்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. 7 வயசாச்சுன்னா தொழுக போடா,
தொழுப்போமா தொழுச்சோமா, 10 வயசு ஆச்சுன்னா தொழுவ சொல்லி அடியுங்கள் என்ற ஹதீஸ் வருது. அப்படியே நம்ம பிள்ளையை வளர்க்கிறோம். பிள்ளை வளர்ப்பு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வளர்க்க வேண்டும் ரிசல்ட் தராங்க. வெறும் கையை வைத்துக் கொண்டு உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய பேரனை வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போயிடுறாங்க. அனுமதி பெற்று போய் நேரத்துல எண்ணத்தை கொடுக்கறதுக்காக கூப்பிடுங்க. இல்ல ரசூலுல்லாஹ் வெறும் கை தான் வச்சிருக்கிறேன், அழைக்கிறார் கூப்பிட்டேன். அவனுக்கு தெரியாத கைக்குள்ள என்ன இருக்குது என்பது, ஆனால் உங்களையும் அவனையும் படைத்து அல்லாஹ் பார்த்துக் கொண்டு இருக்கிறானே, வெறும் கையை வைத்து ஏமாத்தீர்கள் என்று இப்படி செய்யாதீர்கள் என்று தடுத்தார்கள். குழந்தையை எப்படி வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி தராங்க. பொய் சொல்லி நீங்க குழந்தைகளை வளர்க்காதீங்க, ஆசை வார்த்தைகள் காட்டாதீர்கள். இது மட்டும் இல்ல அருமை சகோதரர்களே, குழந்தைகளுடைய விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருநாள் தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்துல ஒரு அனாதை பையனுடைய தலையில கையை வச்சு தடவிக்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவர் யதீமுடைய தலையை ஆறுதலா ஒண்ணு கொடுக்கணும் வேணாங்க, ஆறுதல் என்னத்த மத்தாம இறந்தா போயிட்டாங்க என்று தடவி கொடுத்தால் அவனுடைய கையில எத்தனை ரோமங்கள் படுகின்றனோ அவ்வளவு நன்மைகள் அவனுக்கு கிடைக்கும். எந்த மார்க்கமும் இப்படி சொல்றாரு. அனாதைக்கு ஆதரவா தடவி கொடுங்க. எதை கொடுத்து உதவ, காசு பணம் கொடுக்க வேணாம், சாப்பாடு கொடுக்க வேணாம், இன்னும் மத்தவங்க இறந்துட்டாங்களா கவலைப்படாத நாங்கெல்லாம் இருக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். கையில எத்துணை ரோமங்கள் படுகின்றனோ அவ்வளவு சவாப் கிடைக்கும் என்று சொன்னார். எவ்வளவு அழகான இஸ்லாம் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை இந்த ரீதியில வளர்க்கறாங்க. மனைவியை பத்தி இன்னொரு விஷயம், மனைவி சமைச்சு போறது மனைவி மீது ஹக்கு இல்லை, சமைச்சு போடணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய குழந்தையை வளர்க்கிறது, நம்முடைய பொருளுக்கு பாதுகாக்க துணி துவைச்சு போடுறது ஹக்கு இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்துல ஒரு மனிதர் ரிப்போர்ட் செய்வதற்காக வருகிறார். அமீர் மோமின் என்ற ரீதியில என்னோட கொண்டாடி அடங்க மாட்டேங்குது, கேட்டு சொல்லுங்க அல்லாஹ் அமீர் மோமின் அவர்கள். அங்க புருஷன் கொண்டாடி கேள்வி தகராறு நிற்குது. சொல்ல வந்து திரும்ப வந்துடுறாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் பார்த்துட்டாங்க. இந்த வாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு வந்த? என்னுடைய மனைவியை பற்றி ரிப்போர்ட் செய்யலான்னு வந்தேன். இங்க நீங்களே டோஸ் வாங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சொல்லி என்ன ஆக போகுது, நான் திரும்ப போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நாம அவருடைய ஹக்கை நாம நிறைவேற்ற வேண்டும், அவளுக்கென சில ஹக்குகள் இருக்குது, பேசினால் விட்டு விடுங்கள் அப்படின்றாங்க. அதனால அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிதானே அடிக்கலாம் உரிமை கிடையாது, வரம்பு மீறி திட்டுவதற்கு உரிமை கிடையாது. அப்புறம் நம்ம சொல்லுவாங்க, ஊர்லம் கொண்டாடி ஊர்லம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் கொண்டே தானா வளரும்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல. எல்லாருமே போய் கேட்டாங்க. எல்லாத்தையும் போய் கேட்கும்போது இல்ல ரோட்ல போற பிள்ளைங்க எல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஊர்ல பிள்ளை நம்ம பிள்ளையை தானா வளரும் அப்படின்னாங்க. அதுக்கு அது அர்த்தம் கிடையாது, அது அர்த்தம் கிடையாது. ஊராம் பிள்ளைங்கிறது மனைவி, அது இன்னொருத்தம் பிள்ளை தானே. மனைவிங்கிறது இன்னொருத்தம் பிள்ளை. அந்த புள்ளியை நம்ம ஊட்டி வளர்த்தால், கொண்டாட்டியை ஊட்டி வளர்த்தால் வயிற்றுல ஒரு தான் புள்ளி தானா வளரும் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ஊராம் பிள்ளை ரோட்ல போறவங்க அர்த்தம் கிடையாது. மாமனார அடுத்தவர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் புள்ளி தானா வளரும் அப்படிங்கிற அந்த பழமொழி தான் இப்ப திருச்சி சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஹதீஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட சில பழமொழிகள் இருக்கு. அது அருமை சகோதரர்களே, மனைவியை பாதுகாக்கக்கூடிய ஹக்கு நம்மிடத்துல இருக்கிறது. பிள்ளைகளை வந்து இப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஷார்ட்டா சொல்றேன். இந்த உதாரணம் கரெக்டா பொறுத்து நினைக்கிற யோசனையின் பிரகாரம் நம்ம வண்டி எடுக்கிறோம். காடி எடுக்கும் பொழுது 3 வகையான செயல்களை நம்ம செய்யறோம். ஒண்ணு, நம்ம மேல நம்பிக்கை இருக்குது, நம்ம டிரைவிங் நல்ல டிரைவிங் அப்படின்னு நம்புறோம் ஒரு விஷயம். இரண்டாவதாக சுபஹானல்லாஹி ஸஹர்லனா ஹாதா வா குன்னா லஹு முக்ரினீன், நம்ம நல்லா ஓட்டினாலும் எடுத்தவன் குடிச்சிட்டு வந்து மோதிரக்கூடாதுங்கிறதுக்காக துவாவை கொண்டு ஒரு அரணம் போடுறோம். இது ரெண்டாவது. மூணாவது, துவா தான் ஓதிட்டுமே அப்படின்னு அசால்ட்டா ஓட்டுறோமா, கவனமா ஓட்டுறோம். ஒண்ணு தன்னம்பிக்கை, மற்றொன்று துவா, மூணாவது கவனம். இதுதான் குடும்பம். அந்த பிள்ளைங்கள் விஷயத்திலையும் நம்முடைய மகள் நல்லவள் தான் என்று நம்ப வேண்டும். நமக்கு பிறந்த பிள்ளை துரோகம் பண்ணாது அப்படிங்கிற நம்பிக்கை வைக்க வேண்டும். பிள்ளைக்காக துவா செய்ய வேண்டும். மூணாவது, பிள்ளையை கண்காணிக்க வேண்டும். சரியான உதாரணமா, பிள்ளையை கண்காணிக்க வேண்டும். நம்ம நம்பிக்கை இருக்கிற அவன் மகன் தப்பு பண்ண மாட்டான்னு, ஆனா அதே நேரத்துல தனியா போய் உட்கார்ந்து இருக்கு, நல்லா சாப்பிட்டு பிள்ளை திடீர்னு சாப்பிட மாட்டேன், போதுமா ஒரு இட்லியோட கையை கட்டி போகுது, அரை தோசையை சாப்பிட்டு போகுதுடா, ஆஹா சம்திங் ராங் அப்படின்னு அந்த பிள்ளைய கொஞ்சம் ஃபாலோ பண்ணும். பிள்ளை விஷயத்துல கவனம் செலுத்தணும். திடீர்னு சாப்பிட்டு பிள்ளை ஏன் சாப்பிடாம, செல்போன் எடுத்து தனியா போயிடுதா, இந்த பிள்ளை கூட்டத்தோட பேசாம ஏன் தனியா போய் பேசுது, யார்கிட்ட பேசுது, ஃபாலோ பண்ணணும். பெற்றோருடைய கடமை இது. ரெண்டாவது. மூணாவது, அப்படி ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சா, இது குறிப்பா இருங்க ஆண்கள் பெண்கள், குறிப்பா தாய்மார்கள், நம்ம அந்த புள்ள தப்பு செய்யுது அப்படின்னு கண்டுபிடித்தால் இதை அடுத்தவளும் சொல்லி கேவலப்படுத்த கூடாது.
என் மக பார்ப்பா எப்பதான் அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்கு, என் பையன் பாரு எப்பதான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான், யார்கிட்டயும் செல்போன்ல பேசுறான் என்று அடுத்தவர்கள் சொல்லும் போது அது காட்டு தீயாக பரவும். நீங்கள் நினைக்கக்கூடிய நோக்கம் நிறைவேறாது. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நல்லா ஒழிச்சுட்டு 2 ரக்காத்தை போய் தொழுதுட்டு, யா அல்லாஹ் என்னுடைய மகள் தவறுவது மாதிரி தெரியுது, என்னுடைய மகளை ஹிதாயத்தில் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பொறுப்பை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி அல்லாஹ்விடம் சாட்ட வேண்டும். அல்லாஹ்ட பொறுப்பு. இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. என்னுடைய கருத்தாக சொல்லல் ஆரம்பிக்கிறதுல இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் மட்டும் கிடையாது. குர்ஆன் எடுத்து பாருங்க, சூரத்துல் ஆல இம்ரான்ல ஒரு 4 வரி விட்டுட்டு அதுக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, உங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் சொல்லி இருக்கிறேன், சப்ஜெக்ட்டுக்காக நினைவுபடுத்துறேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு மலக்கு ஒரு ஷைத்தான சாட்டி இருப்பான். ஷைத்தான் வந்து தூண்டுறதுக்காக, அதனால நம்ம தொழுவுன்னு ஆசை இருந்தாலும் அந்த பாங்கு சொன்ன பின்னால்தான் கஸ்டமர் வந்து நிற்பாங்க. தொழுகை கிளம்புறான்னு தான் கஸ்டமர் வருவான். அது வந்து ஷைத்தான் அப்பதான் அவன் அனுப்புவான். அப்படி இருந்து அவனுக்கு வேலை இல்லை. அதே நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் வருவாங்களா, வரமாட்டாங்க. அது இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ஷைத்தான் இருக்கிறான். 2 பேர் உலகத்துல இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் ஷைத்தான் தொடரவில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் ஷைத்தான் தொடரவில்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஷைத்தான் கிடையாதுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஷைத்தான் கிடையாது. ஷைத்தான் தொடரல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானை தொடரவில்லை என்பதற்காகத்தான் அவங்க நிறைய விஷயங்களை சாதிக்க முடிஞ்சது. வவ்வால் இருக்குல்ல, வவ்வால் பறவை பார்த்தீங்களா, இருட்டுக்குள்ள போய் நிக்குமே. இந்த வவ்வால் பறவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைத்தது, அல்லாஹ் படைக்கிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் வவ்வால் பறவையை படைத்தார்கள். அது மனிதனால் படைக்கப்பட்டது என்பதை உணர்வதற்காக வவ்வாலுக்கு பேடக்கூடிய உறுப்பு கிடையாது, பெடெக்ஸ் கிடையாது. வாயாலே தின்னும், வாயாலே பேடும். முந்திரி பழம் இருக்குல்ல, இதையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் படைச்சாங்க. அதனால எல்லா பழத்துக்கும் கொட்டை உள்ளே இருக்கும், முந்திரி பழத்துக்கு மட்டும் கொட்டை வெளியே இருக்கும். இதையும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உருவாக்குனதுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா, கண் இயற்கையாக பார்வை, பிறக்கும் போதே பார்வை இல்லாதவர்களுக்கும் பார்வை வந்துவிடும். அதை வச்சு இந்த கிறிஸ்டியன்ஸ் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இரண்டாவது, வெண்குஷ்டம் கருங்குஷ்டத்தை பிடிச்சி தழுவுனாங்கன்னு சொல்லிட்டு நான் மானக்காய் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டுன்னா அவங்களுக்கு பார்வை வந்துவிடும். அவங்க நோய் போயிடும், வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் போயிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் மெடிசன் சம்பந்தப்பட்ட எல்லா நாலேஜ்களையும் எல்லா திறமைகளையும் நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்திருந்தான். இப்போ அவங்க அம்மாவும் அப்படித்தான், கெட்ட எண்ணங்களும் கிடையாது. அவங்க நடந்து போனாலும் நிழல் வராது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிழல் கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிழல் கிடையாது. நடந்து போனாங்கன்னா ஒரு பொருளுடைய நிழல் வரும்ல, அந்த 2 பேரும் கிடையாது. இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடிய சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, ஹல் மஸ்ஸக்கும் ஷைத்தான், உங்களை ஷைத்தான் தொட்டானா? என்ன அர்த்தத்துல கேக்குறாங்க உங்களுக்கு புரியுதா? ஈசாவை விட மரியமை விட 1000 மடங்கு மேலானவர்கள் நீங்க, அப்ப உங்களை ஷைத்தான் தொட்டானா? அவங்க விதிகளுக்கு உங்களுக்கு இல்லையா அப்படின்னு அன்னத்துல சஹாபாக்கள் கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கது மஸ்ஸனிய ஷைத்தான் வலாக்கி நஸ்ஸனி, என்னை ஷைத்தான் தொட்டாப்பா, ஆனா என்ன தொட்ட ஷைத்தான் இஸ்லாம் ஆகிட்டான், என்னை தொட்ட ஷைத்தான் இஸ்லாம் ஆகிவிட்டான், முஸ்லிம் ஆகிவிட்டான் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன், ரசூலுக்கே இல்லாத விதி விலக்கு ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மட்டும். அப்படின்னு அவங்க 2 பேரும் கொம்பு, அவங்களுக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் கொடுத்தான்? யோசிக்கணுமா இல்லையா? அவங்க 2 பேருக்கு மட்டும் ஏன் கொடுத்தான்னு சொல்லிட்டேன்னா, அல்லாஹ் குர்ஆனில் பதில் சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் பேர் வரல, இம்ரானுடைய மனைவி, அவங்க அத்தா பேர் இம்ரான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா பேர் இம்ரான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்ட்னர் பேர் இம்ரான். இம்ரானுடைய மனைவி துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தா, அந்த குழந்தையை உனக்காக நான் நேர்ச்சி செய்து விட்டு விடுகிறேன், அந்த குழந்தையும் அந்த குழந்தையுடைய வாரிசுகளையும் ஷைத்தான் தொடாமல் பாதுகாப்பாயாக, ஷைத்தான் தொடாமல் பாதுகாப்பாயாக என்று அந்த அம்மா ஒரு நாள் துஆ செஞ்சு போட்டு போயிட்டாங்க. அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் அல்லாஹ் உலக நியதியை மாற்றிட்டான். ஆதத்துல இருந்து கடைசி மனிதர் வரைக்கும் உள்ள ஷைத்தான பூத்துறதுதான் அல்லாஹ்வுடைய பலமே. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதை கூட அவன் விட்டு வைக்காம பூத்துனா, ஆனால் அந்த அம்மாவுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு விட்டான். அவங்களையும் வாரிசுன்னு கேட்டதுனால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு விட்டான். இன்ஷா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து திருமணம் செய்து குழந்தையை பெற்றார்கள் என்று சொன்னால் அவர்களையும் ஷைத்தான் தொட முடியாது. அப்போ ஒரு தாயினுடைய துஆ உலக நீதியை மாற்றுகிறது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளையினுடைய கல்வை ஏன் மாற்றாது? பிள்ளையினுடைய வழியை எப்படி அல்லாஹ் தடம் பொறுத்து வருவான்? அக்கம் பக்கத்துல சொல்றதுனாலயோ, மாமா மச்சின் என்று சொல்றதுனாலயோ, பிழைத்தா சின்னத்தாட சொல்றதுனாலயோ எந்த லாபமும் இல்லை. தவறு செய்கிறது பிள்ளை என்று தெரிந்த உடனே அல்லாஹ்விடம் துஆவிலே அமர்ந்து விட வேண்டும்.
அல்லாஹ்ட்ட போய் உட்கார்ந்துடணும். அல்லாஹ் எனக்கு என் பக்கம் இப்படி செய்யறான். எத்தனை பேர் தெரியுமா? மெட்ராஸ் சிட்டியில இப்ப போலீஸ் கமிஷனர் இருக்கக்கூடிய ஜார்ஜ் என்ற ஒரு கிறிஸ்டின் ஒரு அனுமதிக்காக வேண்டி அவருக்கு அடுத்த அந்தஸ்து உள்ள டிசியை பார்க்கறதுக்காக போயிருக்கிறாங்க சில உலமாக்கள். டிசியை பார்த்துட்டு ஒரு மாநாட்டுக்கு பர்மிஷன் கேட்கறதுக்காக யதார்த்தமா அந்த ஜார்ஜிங்கிற கமிஷனர் உள்ள வந்துட்டாரு. வந்து வாங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு உள்ள கூப்பிடுறாரு. இது உண்மை நிச்சயம் பள்ளியில் வச்சு பேச முடியாது. கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார், காதல் திருமணம் என்ற பெயரிலே எங்களுடைய ஸ்டேஷனுக்கு தஞ்சம் போகக்கூடியவர்களே 75% பேர் புர்கா போட்டுக்கிட்டு தாங்க வர்றாங்க. புர்கா போட்ட பிள்ளைங்க வருதுங்க. அவன் அத்தா அம்மா எவ்வளவு அழுது கூப்பிட்டாலும் அவனோட தான் போவேங்குதுங்க. அவன் அவ்வளவு அட்ட கருப்பா இருக்கிறான், மோசமானவனா இருக்கிறான். என்ன பண்றாங்கன்னு தெரியல. உங்க வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா என்று ஒரு போலீஸ் கமிஷனர் சிட்டி அதிகாரி சொல்றான். இது ஏன் அருமைச்சேர்தல் இங்கே நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளையின் மீது நாம் தன்னம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த தன்னம்பிக்கை கூடும் தான். ஆனால் அது எப்போ காலப்போக்கில் போகும் பொழுது ஈமானையும் சேர்த்து பறித்துக் கொண்டு போய்விடுகிறது. அவனோட சேர்ந்து இவ்வளவு கொட்டு வைக்க ஆரம்பிச்சு, கோயில் வைக்க ஆரம்பிச்சு, ஈமானே இல்லாம பெத்த பிள்ளை இல்லை அப்படிங்கிற போகிறோமே தவிர எதை சாதிக்க முடிகிறது? அதனால் பிள்ளைகளை நம்பிக்கையோடு சேர்ந்து கண்காணிப்பது நம்முடைய கடமை. இது நல்ல பிள்ளைங்க என்ன பண்ணுது அப்படின்னு கண்டிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆண்களுடைய கடமை, பெற்றவர்களுடைய கடனை நீக்குவது. இரண்டாவதா பிள்ளைகள் வளர்ப்பு என்று வரக்கூடிய நேரத்தில் கண்காணித்து சாலிகானவர்களா வளர வேண்டும். சாலிகானவர்களா இல்லாமல் தடுமாறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை துஆ மூலமாக பெற வேண்டும். இதெல்லாம் குழந்தைகள் வளர்ப்பு நம்ம தெரிஞ்சுக்கணும். மூன்றாவதாக அருமை சகோதரர்களே, மிக முக்கியமான விஷயம், குழந்தைகளை சாபம் விடக்கூடாது. ஒரு வேலை சொல்றோம், அந்த வேலை கேட்கலடா போயிட்டு வாடா, எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கிறேன் அப்ப ஒரு வார்த்தையை சொல்றாங்க. எண்ணம் இல்லை, அவனை தண்டிக்கப்பட வேண்டும் எண்ணம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில் இந்த ஹதீஸ் பதியப்பட்டுள்ளது, லா தது அலா அன்ஃபுசிக்கும் வலா தது அலா அவுலாதிக்கும் வலா தது அலா ஹதமிக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதகமாக துஆ செய்தார்கள், உங்களுடைய செல்வத்திற்கு பாதகமாக துஆ செய்தார்கள், உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு பாதகமாக துஆ செய்யாதீர்கள். ஒரு நேரம் உண்டு, அந்த நேரம் அல்லாஹ்வுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட கூட நேரத்தோடு ஒத்து வந்து விட்டால் அந்த துஆ கபூலாகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பிள்ளைங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ சாபமான வார்த்தைகள், நாசமா போயிடுவேன், பேதியில போயிடுவேன், அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன் என்ற வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகளை குடும்பத்தை வழி திட்டக்கூடாது. கொஞ்ச நேரம் கொண்டாடி அப்படி போய் இப்படி போய் திட்டுவான், கடைசியில் அவங்களோட தான் அடுத்த நாள் குடும்பம் நடத்துவான். அந்த நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இவன் ஆஸ்பத்திரி மற்றது அடையும். அதனால பிள்ளைகளை திட்டாதீர்கள். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய விஷயம். எல்லா விஷயத்தையும் விட பெற்றோருடைய பாதத்திற்கு நீங்க பதுவாவுக்கு ஆளாகிவிடக்கூடாது. பெற்றோர்களுடைய பதுவாத்திற்கு ஆளான யாருமே வாழ்ந்த வரலாறே கிடையாது. அருமை சகோதரர்களே, உலகத்திலேயே 3 வகையான குழந்தைகள் தொட்டிலேயே பேசினாங்க. தொட்டி குழந்தையாக இருக்கும்போது சின்ன பிள்ளைங்கள தொட்டில் பாருங்க, 1 மாசம் கடந்து 10 நாள்ல பேசினாங்க. 3 இடங்கள்ல அந்த சம்பவம் நடந்திருக்கு. 2 குர்ஆனில் வருகிறது, 1 ஹதீஸ்ல வருகிறது. 4 சில பேர் சொல்லுவாங்க, 1க்கு ஆதாரம் இல்லை. முதலாவதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் சூரத்துல் யூசுஃப்ல 25வது வசனத்துல 26வது வசனத்துல இதை பத்தி சொல்லி காட்டுகிறான். வ ஷஹீத ஷாஹீதும் மின் அஹ்லிஹா. யூசுப் தப்பு செஞ்சார், ஒரே ரூம், யார் தப்புன்னு தெரியல. புஸ்தகாரம் பார்த்துட்டாப்ல, பார்த்தோன்னே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் இல்ல, அந்த அம்மா தான் என்ன கூப்பிடுச்சு, என் மேல தப்பு இல்லைங்கிறாங்க. அந்த அம்மா சொல்றது யூசுப் தான் என்ன கூப்பிட்டாரு, நான் ரூம்ல இருக்கும்போது கதவை திறந்து உள்ள வந்துட்டாருன்னு அந்த அம்மா சொல்றாங்க. சாட்சிக்கு ஆள் இல்லை. முதலா பேச போகுது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன நிரூபிக்கிறதுன்னு தெரியல. இப்ப ஷஹீத ஷாஹீதும் மின் அஹ்லிஹா. அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த குழந்தை சொல்லிச்சு, குர்ஆன்ல வருதுங்க, அந்த குழந்தை சொல்லிச்சு, யூசுஃபுடைய முன் சட்டை கிழிக்கப்பட்டிருந்தால் யூசுப் குற்றவாளி, பின் சட்டை கிழிக்கப்பட்டிருந்தால், பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் அந்த அம்மா குற்றவாளி அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சு. பார்த்தா பின்னால்தான் கிழிஞ்சிருந்துச்சு சட்டை, அந்த அம்மா தான் குற்றவாளி என்று அந்த குழந்தை சொல்லுது. இரண்டாவதாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க விஷயத்துல ஈஸியா பேசியவங்க கிறிஸ்டியன்ஸ் தான் மரியம் சொல்லிட்டு இருக்காங்க, கடவுளுங்கிற அந்தஸ்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு குமரிக்குள்ள இன்னும் வெளிவராத செய்திகள், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை கொடுத்தாங்கன்னு தான் தெரியும். குழந்தை திப்புன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுக்கல. இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மா ஜக்கரியாவுடைய பொறுப்புல இருக்கிறாங்க. அந்த சம்பவத்தை முழுசா உங்களுக்கு சொன்னாலும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் அதை எடுத்துக்கலாம்.
அந்த அம்மா குழந்தையை பெற்ற உடனே இம்ரானுடைய மனைவிங்கிறவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் கொண்டு குழந்தை சின்ன பிள்ளை விட்டு போயிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ஆம்பளை பிள்ளை தருவேன்னு நினைச்சேன், பள்ளி வேலைக்கு பொம்பளை பிள்ளையா போச்சு, இருந்தாலும் என்னுடைய வார்த்தை நான் மாத்தலன்னு கொண்டு விட்டு போறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மாவை பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மஷ்ரிக்ல அந்த பைத்துல் முகத்தஸுடைய தெற்கத்திய மூலையில ஒரு ரூம் ஒதுக்கி அந்த அம்மாவை வளர்க்குறாங்க. அந்த அம்மா வளர்த்தாக்கா அந்த அம்மாவை இவங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல, ஒதுக்கி ரூம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. வளர 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 அந்த அம்மாவுக்கு உணவு கொடுக்குற மாதிரி உலகத்துல எங்கேயுமே உணவு இல்லை. குர்ஆன்ல வருதுங்க. இப்போ ஆப்பிள் பழம் இல்லாத சீசன்ல அந்த அம்மா வீட்டுல ஆப்பிள் பழம் இருக்கும். துரியான் பழம் இல்லாத சீசன்ல ஒரு பேச்சுக்காக சொல்றேன், அந்த அம்மா வீட்டுல இருக்கும். மார்க்கெட்டில் எங்க சுத்தினாலும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத பல கனி வர்க்கங்கள் அந்த அம்மா ரூம்ல இருக்கும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்க போன அன்னாலைக்கு ஹாதா, குர்ஆன்ல வருது, அன்னாலைக்கு ஹாதா, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல அந்த அம்மா சொல்லுவாங்க, மின் ரப்பி, அல்லாஹ் தந்தான். நீ எந்த மார்க்கெட்டுக்கு போறது இல்லையா அப்படின்னு சொல்லி போது, அல்லாஹ் தந்தான். ஒரு தடவை எண்ணற்ற பழங்கள் இருக்கு, எங்க இது வாங்கிட்டு வந்து இது உனக்கு எப்படி கிடைச்சுன்னு கேட்கறாங்க. அல்லாஹ் தந்தான், எனக்கு தெரியும் அந்த ரூம்ல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. மின்னல் வேகத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வேலை செய்யுது. அல்லாஹ் தந்தானா? 120 வருஷமா அந்த மனுஷனுக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷமா? 120 வருஷமா குழந்தை இல்லை. மனைவிக்கு ஹைல் நின்று போச்சு. 120 வருஷமா குழந்தை இல்லை. அல்லாஹ் தந்தான்னு இந்த அம்மா சொல்லுது. ஒரு பொம்பளைக்குள்ள வயசுக்குள்ள நபியும் இல்லை, சாதாரண ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அல்லாஹ் எவ்வளவு உதவி செய்யறா, எனக்கு ஏன் குழந்தைய தரமாட்டான்? நேர மஸ்ஜித் அந்த அம்மா ரூம்ல இருந்து பள்ளியாசலுக்கு வந்தாரு. வந்து அல்லாஹ் 2 ரகாத் தொழுதாரு. தொழுது சொன்னா, ரப்பி லா ததர்னி, குர்ஆன்ல வருது, ரப்பி லா ததர்னி ஃபர்தா வந்த கைவாரிதே, எனக்கு வாரிசு இல்லை, எனக்கு வாரிசு வேண்டு ஆசையா இருக்கு, எனக்கு ஒரு குழந்தையை தா அப்படின்னு அழுத்தமா அந்த சம்பவத்துக்கு அழுத்தமா துவா செய்யறாங்க. அதை பார்த்துட்டு வந்து தொழு முடிச்சுட்டு சலாம் கொடுத்து எந்திரிச்ச உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து, அல்லாஹ் யஹ்யாங்கிற நபி உங்களுக்கு மகனாக தருவதாக வாக்களிக்கிறான் அப்படிங்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப நபி? 39 வயசுக்கு பின்னால் 40வது வயசுல 39 வயசு வரைக்கும் அப்துல்லாவுடைய மகன் தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எப்ப நபி? தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போதே நபி. துஆவுக்குள்ள விஷயம் பாருங்க. அதாவது தந்தையினுடைய துஆ, பெற்றோர்களுடைய துஆ பிள்ளைக்கு எதை கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனாலதான் பதுவாவுக்கு ஆளாகிடாதீங்க அப்படிங்கிறது. உடனே குழந்தை அந்த அவர் உடனே கேட்கிறாரு, எப்படி குழந்தை பிறக்க முடியும்? என் கொண்டாடி ஹைல் நின்று போச்சு, பொம்பளைங்களுக்கு வந்து தலை ஊத்தாம இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஹைட்டு தள்ளி போனா குழந்தை உண்டாக தெரிஞ்சுக்கலாம், என் மனைவி உண்டா இல்லை எனக்கு என்ன அடையாளம் அப்படி. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க 3 நாளைக்கு யாருக்கையும் பேச முடியாது. வாயை திறப்பீங்க, பேச்சு வர அப்படின்னு ஊம மாதிரி பண்ணுவீங்க. எப்போது உங்களுடைய நாக்கு பேச வரவில்லையோ விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவி உண்டாயிருக்கிற. எப்படி அடையாளம்? பேச வராத ஒரு நிலைமை ஏற்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவி உண்டாயிருக்கிறாள் என்ற ஒரு அடையாளத்தை சொன்னார்கள். சில காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனைவி உண்டாயிருக்கிறாள், குழந்தை பிறக்க போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு யஹ்யாங்கிற குழந்தையை பிறந்தார்கள். இது இந்த துஆவுக்கு நம்பிக்கைமா பெற்றோருடைய துஆ எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க குளிக்க போற நேரத்துல, ஆத்துக்கு போற நேரத்துல இடையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித ரூபத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு குழந்தையை தர வந்து வலம் எம்சஸ்னி பஷரும், எந்த ஆணு பொருள் எவனுக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும்? அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு ஃபோன் ஊதுறாங்க. குழந்தை கரு உண்டாகியது. நார்மலா 10 மாசம் ஆன பின்புதான் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஏன் அந்த குர்ஆன்ல என்ன இருக்குன்னு சொல்லினா அவங்க சொல்றாங்க, நான் இதற்கு முன்னால் மௌத்தா இருக்க கூடாதா, எனக்கு மௌத்து வந்திருக்க கூடாதா, வலியை தாங்க முடியவில்லையே, பிரசவ வேதனையால துடிக்க போய் தான் அந்த வார்த்தை குர்ஆன்ல வெளியே வருது இல்லையா? திடீர்னு வயிற்று பிறந்திருந்தா அந்த வலி ஏற்பட்டிருக்காது, நான் இதற்கு முன்னாலே மௌத்தா இருக்க வேண்டுமே அப்படின்னு அந்த அம்மா ஆத்தங்கரை ஓர்ந்து நடக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேடான ஒரு பகுதியில் இருந்து இடம் குர்ஆன்ல இப்படி வருது, மேடில் நின்று நாம் அழைத்தோம், உங்களுடைய மரத்தை ஒழுக்குங்கள், சில கனி வர்க்கங்கள் விழுகும், ஆற்றிலே தண்ணீர் குடித்துக் கொள்ளுங்கள், அந்த பெரித்த மரத்தை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று தூரமாக இருந்து நாம் சொன்னோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வார்த்தை குர்ஆனிலே பதியப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அந்த அம்மா பெற்று குழந்தையை பெற்று எடுத்துட்டு வர்றாங்க. கற்பனை பண்ணி பாருங்க, நைஸா பேசுறதுங்கிறதுக்காக தைரியமா பேசிட்டு போயிடுறேன். திடீர்னு ஒரு வயசுக்குள்ள குழந்தையை தூக்கி ஊருக்குள்ள வந்தா அந்த நிலைமை எப்படி இருக்கும்? குர்ஆனிலே அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். யா உக்த ஹாரூன், இந்த செய்திகள் வந்து சூரத்துல் மரியம்ல 25வது வசனத்துல இருந்து 35வது வசனம் வரைக்கும் அந்த 10 ஆயத்தில் இது சம்பந்தமா குர்ஆன் பேசுகிறது. யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரி அவர்களே, வமா கான அபூகி இம்ரா ஸூயின், உன்னுடைய தந்தை கெட்ட மனிதராக இல்லை, வமா கான உம்முகி பகியா, பகியானா ரொம்ப மோசமான அர்த்தம் உள்ளது. பேய் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் தமிழ்நாட்டுல, அந்த மாதிரி அர்த்தம். உன்னுடைய தாயார் ஒழுக்கம் கெட்டவர்களா இல்லையே, நீ இப்படி குழந்தையை பெற்று வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஃபஷாரத் இலைஹி, குழந்தையின் பக்கம் சைக்கினை காட்டினார்கள், குழந்தை பேசியது.
எங்க அம்மா மேல தப்பு இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடியானா இருக்கிறேன், பிறக்கும் போதும் வாழும் போதும் மௌத்தாகும் பொழுது அல்லாஹ் என்னை சலாமத்தை ஆக்கி வைக்கிறான், எனக்கு தொழுகையை கொண்டு ஜகாத்தை கொண்டு அல்லாஹ் ஹவுசானி வசியத்தை செய்தான் அப்படின்னு உரையாடின பின்னால்தான் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க. இரண்டாவது, இது ரெண்டுமே குர்ஆன் சொல்லப்படுது. மூணாவது தான் சப்ஜெக்டுக்கு தோதான விஷயம். பனி இஸ்ரவேல் காலத்துல புகாரில் இந்த ஹதீஸ் வருது, சொல்ல போற ஹதீஸ். பனி இஸ்ரவேல் காலத்துல ஜுரைஜின் ஒருத்தர் வணங்கி கொண்டிருந்தார். வீட்டுல ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருப்பார். அவங்க அம்மா ஒரு தடவை கூப்பிடுறாங்க, ஜுரைஜ் இங்க வாப்பா ஒரு வேலைக்கு. அவர் பதில் சொல்ல, தொழுகையில் ஈடுபட்டிருந்தார், திக்கர்லயே உட்கார்ந்து இருக்கிறார். அவங்க அம்மா திரும்ப கூப்பிட்டாங்க, பதில் இல்லை. மூணாவது தடவை கூப்பிட்டாங்க, நாலாவது தடவை பதில் இல்லான்னு சொல்றாங்க. அல்லாஹ் அவன் மௌத்தாவதுல கேவலப்படுவான், ஓ கேவலப்பட்டு தான் நீ மௌத்தா போகுது அப்படின்னு ஒரு சாபமான வார்த்தையை சொல்றாங்க. யாரை பார்த்து? இபாதத் செய்யக்கூடிய மகன் சீட்டு ஆடிட்டு இருக்கிற, கம்ப்யூட்டர்ல ஏதோ கெட்டது பார்த்துட்டு இருக்கிற, தொழுதுட்டு இருக்கிறார், திக்கர்ல இருக்கா, நல்லா தெரியும் அந்த அம்மாவுக்கு. அப்படி இருந்தும் கூட மகன் மீது இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். அந்த அம்மா மௌத்தாகி விட்டார்கள். மௌத்துக்கு பின்பு ஊர்ல யாருக்கோ பிறந்த குழந்தை ஜுரைஜுக்கு தான் நான் பெற்றெடுத்தேன் என்று ஒரு பொம்பளை வந்து நிற்கிறது, கை குழந்தையோட வந்து பஞ்சாயம் கூடுகிறது. ஜுரைஜ் அழைக்கப்படுகிறார்கள். இந்த குழந்தை என்ன பண்ணி இவ்வளவு நாள் தொழுகையெல்லாம் வேஸ்டா நடிச்சிட்டு இருந்தியா என் ஊர் மக்கள் வாயில வந்த மாதிரி பேசுறாங்க. ஜுரைஜ் நிறுத்தப்பட்டு குற்றவாளி கூட்டில் நிற்கிறார், நீ சினா செய்து விட்டாய் என்று சொல்லி ஜுரைஜ் வானத்தை பார்க்கிறார். ஏதோ துவா செய்கிறார், துவா செய்து அந்த துவா ஹதீஸ்ல வானத்தை பார்க்கிறார் மட்டும் வருது. அதுக்கு பின்னால் அந்த குழந்தையை கூப்பிடுறாரு. ஜுரைஜ் கூப்பிட்டு கேட்கிறாங்க, மன் அபூக்க, அல்லாஹ் மீது சத்தியமான உண்மையை சொல், மன் அபூக்க, அவனுடைய தந்தை யார்? அவனை பச்சை குழந்தையை கூப்பிட்டு கேட்கிறாங்க. அந்த குழந்தை சொல்லுது, அதோ சிவப்பு சட்டை போட்டு ஒளிஞ்சுட்டு நிக்கிறானே அந்த ஆட்டு இடையன் தான் என்னுடைய தந்தை, அந்த ஆட்டு இடையன் தான் ராயி தான் என்னுடைய தந்தை என்று அந்த குழந்தையை பேசிய பின்பு ஜுரைஜ் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டது. 3 இடத்துல. இது நமக்கு நடக்குமா? நம்ம மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்ன செய்ய முடியும்? நிரூபிக்கிறது யாருக்கு அசாட்சியாக இருக்கும்? ஜுரைஜ் ஒரு இறை நேசர் என்பதற்காக வேண்டிய வணக்கத்தில் ஈடுபட்டவர், அவரையே பதுவா பாதிச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம தாய்மாருடைய பதுவா என்ன செய்யணும்? அதனாலதான் தாயினுடைய பதுவாவிற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. குடும்பத்திலே அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலா தகுல் லஹும் உஃபி, சிபான் அன்று கூட நீங்கள் சொல்லி விடாதீர்கள். வலா தன்ஹருமா, பெற்றோர்களை வெறுத்து விடாதீர்கள். எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டுனா, முஸ்லிம்கள்ல பாருங்க, அனாதை இல்லங்கள் இருக்கும், ஆதரவற்ற ஸ்கூல் மதரசாக்கள் இருக்கும். எங்கேயாவது முதியோர் இல்லம் இருக்கா? யோசிக்கல. முதியோர் இல்லம் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. பெற்ற தாய் தந்தையர்களை ஒதுக்கி தள்ளுவதற்கு இந்த சமுதாயத்தில் பயப்படுவாங்க. அம்மா ஒதுக்குனாவும், அம்மாவுக்கு சோறு போடாதவண்டா என்று ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள். இந்த ஆயத்து, குட்டி ஆயத்து, ஒரு சின்ன துண்டு சாதித்த சாதனை. உலகம் முழுவதும் முதியோர் இல்லங்கள் கிடையாது. முஸ்லிம்கள் முதியோர் இல்லமே கிடையாது. அதுல பெரிய சாதனை. அதனால பெற்றவர்களை ஒதுக்கி விட்டு வாழ்ந்த சரித்திரம் யாருமே கிடையாது சொல்லி, அதனால பெற்றவர்களிடம் பதுவாவு இல்லாமல் குடும்பத்தினர்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இவைகள் பிள்ளை எப்படி வளர்க்கணுங்கிற விஷயத்தையும் சொல்லியாச்சு, பெற்றோர்களோடு எப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. சின்ன விஷயங்கள் இன்னொன்று என்றால், உறவு முறையை பற்றி இருக்கும் தனி சப்ஜெக்ட் எடுக்க முடியாது, அதையும் பேசித்தான் ஆகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இருவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. வேற எல்லா துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எந்த கூட்டம் தேடாலும் இருக்கும், 2 பேருடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தில் ஒரு மனிதர் சொல்கிறார், ஷராபு ஹராமுன் வ தஆமு ஹராமுன் வ லிபாசு ஹராமுன், அவருடைய ஆடை ஹராமானது, அவருடைய இருப்பிடம் ஹராமானது, அவருடைய உணவு ஹராமானது. அவர் என்ன துஆ செஞ்சாலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹராமான உணவு உள்ள போச்சுன்னு சொல்லிட்டுனா அவருடைய துஆ ஃபர்ல் துறை பின்னால் கேட்டாலும் சரி, தஹஜ்ஜுடைய பின்னால் கேட்டாலும் சரி, துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ஹதீஸில் தெளிவாக காணப்படுகிறது. ஹராமான உணவு துஆவை தடுத்துவிடும். இரண்டாவது, உறவை துண்டித்து வாழக்கூடியவருடைய துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நல்ல மக்கள் யோசனை பண்ணி இந்த இடத்துல ஒரு சின்ன மசாயில் சொல்லி ஆகணும். ஜகாத் காசை ஊருக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க, எங்கெங்கேயும் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனால் சொந்தத்திலேயே பெரியமாவோ சின்னமாவோ வயசானவங்களா இருப்பாங்க, வீமுக்குன்னு அவங்களுக்கு நம்ம மக்கள் கொண்டு போய் கொடுக்கறது இல்லை. அந்த கிளவி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சொந்தத்துக்குள் சகாத் கொடுத்தால் 2 சவாபு கிடைக்கும். ஒன்று சகாத் கொடுத்த சவாபு கிடைக்கும், இரண்டாவதாக உறவை பேணிய சவாபு கிடைக்கும். இது கூட இப்போ இத்தனை வருஷத்துக்கு முன்னால ரிசல்ட் வந்து பாருங்க, உறவை சேர்த்த சவாப் கிடைக்கும். இது உறவை சேர்ப்பதற்கான எச்சரிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் உறவோடு சேர்ந்து வாழ்கிறவர்களோ அவர்களும் நானும் இப்படி இருப்போம் என்று ஆள்காட்டியவர்களையும் நடுவர்களையும் ரசூலுல்லாஹ் உயர்த்தி காட்டினாங்க. நடுவர்களையும் ஆள்காட்டியவர்களையும் உயர்த்தி காட்டி நானும் அவரும் இப்படி இருப்போம் என்பதாக இணைத்து காட்டினார்கள். சொர்க்கத்தில் ஒன்னோ துஆ ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற நெகட்டிவ், இன்னொன்னு அல்லாஹ்வுடைய ரசூலோடு சேர்ந்து வாழக்கூடிய உரிமை இனபந்தங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு இருக்குது.
அதனால் அருமை சகோதரர்களே, ஒரு காலகட்டத்துக்கு பின் மனசு வெறுப்படைந்தாலும் கூட மனசை மாற்றக்கூடிய சக்தி துஆவுக்கு இருக்குது. தங்கச்சி சுக்கு வெறுப்பா போறா, அக்கா வெறுப்பா போனாலும் யா அல்லாஹ் என்னுடைய தங்கச்சியோட சேர்ந்து வாழ விரும்புறேன், அதுக்கு கிருபை செய்ய, எங்க அக்காவை அனுசரித்து வாழ விரும்புறேன், நல்ல எண்ணத்தை கொடு என்று துஆ செய்வது நம்முடைய கடமை. இதற்கு ஆதாரம் இருக்கிறார்கள், இதுக்கு ஆதாரம் இருக்குது. ஏன் என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும் மைமுனாவை ஏன் திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டா, மைமுனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலாவுடைய சின்னம்மா, காலித் இப்னு வலீதுடைய சின்னம்மா. காலித் மைமுனாவை திருமணம் செஞ்சா காலித் இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாரு, அவருடைய வீரம் நமக்கு பயன்படுங்கிற ஆசையில மைமுனாட்ட போய் நேரடியாக கேட்கிறாங்க, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மா சொல்றாங்க, ஏற்கனவே அவங்க திருமணமாகி 2 குழந்தைக்கு 2 கணவருக்கு வாக்கப்பட்டு 3வது ரசூலுல்லாஹ் போய் கேட்கறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு உங்களை திருமணம் செய்ய ஆசைதான், ஆனால் நான் சரியான கோவக்கார, சரியான டென்ஷனா இருப்பேன், அதனால உங்களை நான் திருமணம் செஞ்சு நீங்க எதையாவது செய்ய, நான் ஏதாவது உங்களை பதில் பேச நபியுடைய கோபத்துக்கு நான் ஆளாகிவிடுவோமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது, அதனால நான் உங்களை திருமணம் செய்ய விரும்புறேன் அப்படின்னா. இதுதான் உங்க பிரச்சனையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உங்களுடைய கோபத்தையும் டென்ஷனையும் போக்குவதற்கு அல்லாஹ்விடம் நான் துஆ செய்கிறேன். அதே மாதிரி துஆ செஞ்சாங்க. அதுல மைமுனா இருக்காங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்காக வேண்டி எப்போது துஆ செய்தாரோ அதுல இருந்து மௌத்தார் வரைக்கும் நான் பெட்டி பாம்பாயிட்டேன், எனக்கு கோபமே கிடையாது என்று அந்த அம்மா சொல்றாங்க. அதனால சகோதர சகோதரிகளுக்காக, பெற்ற பிள்ளைகளுக்காக, உறவு முறைகளுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய பழக்கத்தை நம்ம பொதுவாக செல்ஃபிஷா தான் வளரும். கோச்சிக்காதீங்க, நமக்கு தேவை நம்ம பிள்ளைக்காக நம்ம கேள்வி எல்லாம் சொந்தத்துல ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு தான் கேட்கிறோமே தவிர ஜெனரலா வாழணும் அப்படிங்கிற துஆ நம்ம என்னைக்காவது அழைச்சார் முஸ்லீம்கள் மத்தியிலே ஒற்றுமை கூடாதான் கேட்டிருக்குமா? யாராவது கேட்டிருக்குமா? எங்க அக்கா தங்கச்சியோட இணைச்சு வாழவே எல்லாம் யாராவது கேட்டிருக்குமா? துஆவில் என்னைக்காவது ஒரு நாள் லைலத்துல் கத்ர்லயோ வராத்திலே கேட்டிருக்குமா? இல்ல. அப்ப அதனால அருமை சகோதரர்களே, இப்ப நான் சொன்ன துஆக்கள் எல்லாம் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக கேட்பதும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துஆவும் இறுதியாக சொல்லக்கூடிய கருத்து அருமை சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை டாக்டர் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஆக்கலாம், அதனால எந்த லாபமும் கிடையாது. ஆனால் பிள்ளைகளை தொழிலாளிகளா ஆக்கி ஷரியத் சட்டத்தை கற்றுக் கொடுத்தா என்ன லாபம்ங்கிறத மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அந்த குழந்தைக்கு உங்களை பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் லாஸ்ட் அத்தையத்தில் உட்காந்து அல்லாஹ் சொல்லி வழி வாழிதையே வழி உஸ்தாதி யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்கள் மன்னிப்பாங்க. அர்த்தம் தெரியல சில விஷயங்கள் அர்த்தம் தெரியல நம்ம மாறிடுவோம். அல்லாஹ் சொல்லி என்னை மன்னிப்பாயாக, வழி வாழிதையே என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, வழி உஸ்தாதி என்னுடைய ஆசிரியர்களை மன்னிப்பாயாக என்று பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஒரு பிள்ளை பெற்றோர்களுக்காக துஆ செஞ்சுதான் ஆகணும். தொழுகையில் உட்கார்ந்து துஆ செஞ்சுதான் ஆகணும். அப்போ டாக்டர் படிக்க வச்சாலும் இன்ஜினியர் ஆக்கினாலும் சரி, விஞ்ஞானி ஆக்கினாலும் கூட அந்த குழந்தை தொழுகக்கூடிய குழந்தையா ஷரியத்துடைய உள் அமைப்புகளை இருந்தால் நமக்காக துஆ செய்யும். ஒரு நேரம் இல்லாட்ட தொழுகைகளை கேட்கக்கூடிய ஒரு துஆவுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குமா? என்னுடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னின்னு கேட்கக்கூடிய குழந்தையாக நம்முடைய சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் குழந்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள், குழந்தைகள் மீது அக்கறை காட்டுங்கள். அதே நேரத்தில் குழந்தைகளுக்காக அதிகமான துஆவை செலவிடுங்கள். மூவருடைய துஆவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கிறான். எல்லா தடையும் கிழிச்சிட்டு அல்லாஹ் கேட்கிறான். ஹதீஸ்ல வருது. ஒருவருடைய துஆ பிள்ளைகளுக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துஆ. இரண்டாவது ஒரு துஆ மதுலூமின்களுடைய துஆ, பாதிக்கப்பட்டவர்களுடைய துஆ. பாதிக்கப்பட்டவன்னு சொன்னா இப்ப இங்கிருந்து கேரளுக்கு பஸ்ல போறீங்க, கொண்டு போது 300 வெள்ளி ஜோப்ல இருந்துச்சு, அந்த 300 வெள்ளி ஒரு பிப்பாக்கெட் அடிச்சுட்டான்னு வைங்க, இப்ப நீங்க மதுலூம், இப்ப நீங்க பாதிக்கப்பட்டவர். இந்த துஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படாது. பஸ்ல வச்சு நீங்க என்ன கேட்கலாம் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட, நோ அப்ஜெக்ஷன். இந்த துஆவை எவன் 300 வெள்ளி எடுத்தானோ அல்லாஹ் நாசமாக்கு, அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். எனக்கு 300 ரூபாய் வேலையாக 3000 ரூபாய் தான் எடுத்தவனை மன்னிச்சுது என்று கேட்டாலும் அந்த துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும். ரெண்டாவது துஆ பெஸ்ட். அவன் நாசமா போனா அவனுக்கு திரும்ப காசு வந்துடாது. ஆனா 300 ரூபாய்க்கு 3000 வெள்ளியை தா அல்லாஹ் என்று துஆ செஞ்சால் அந்த துஆவும் ஏற்றுக்கொள்ளப்படும். மூமின்களுடைய அழகான துஆவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால அருமை சகோதரர்களே, நாம ஷார்ட்டா சொல்வதாக இருந்தால் பிள்ளைகளுக்காக அதிகமான துஆக்களை செய்யுங்கள். அவர்கள் விஷயத்திலே கவனமாக இருங்கள். தொழுகைக்கு பயன்படுத்தி கொண்டு வாருங்கள். நீங்க தான் நம்ம தான் இந்த வயசான கட்டை மாறவே மாறாது. எத்தனை பயம் இப்லீஸ்க்கு ஒப்பிட்டு போட்டாலும் நம்ம மாற மாட்டோம். ஆனால் பிள்ளைகளையாவது மாற்றுறதுக்கான முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி.
اللهم لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم لا إله إلا أنت سبحانك ونستغفرك إنا كنا من الظالمين يا الله நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த சிறு பெரு பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் வெளிச்சத்திலும் இருளும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. எங்களுடைய இனபந்துடைய பாவங்களையும் குறிப்பாக இங்கே மஜ்லிஸில் கூடி இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுடைய குடும்பத்தினுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ஹலாலான ஹராமான விஷயத்தை விட்டு நீங்களை பாதுகாத்தருள் புரிவாயாக. ஹராமான உணவு ஹராமான எண்ணங்களை விட்டு நீங்கள் நப்சுகளை பாதுகாத்தருள் புரிவாயாக. எங்களுக்கு கடன் இல்லாத நிலையில் எங்களுக்கு மௌத்தை தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய சக்கராத்தில் காலத்தை லேசாக்கி தந்தருள் புரிவாயாக. கணினி மௌத்தை விட்டும் கேவலமான மௌத்தை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் புரிவாயாக. எங்களுடைய கபர்களை உண்மையானதாக்கி அருள் புரிவாயாக. முன்தம் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நாவல் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. நீங்களே இல்லாதனால் ஆட்சியின் கீழ் ஒளிவாக அந்திருக்கும் அமர்வோடு எங்களை மாற்றி அருள் புரிவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்களிலிருந்தும் அவர்களுக்கு சென்று குடிக்கோடு எங்களுக்கு மாற்றி அருள் புரிவாயாக. இந்த உலகத்தில் தான் இன்னும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்து வாழவில்லை. கியாமத்திலாவது அவர்கள் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் எங்களுக்கும் இழந்திருந்தார்கள் புரிவாயாக. கிழக்கையும் மேற்கையும் தூரமாக்கி இதே போன்று எங்களை விட்டு நரகத்தை தூரமாக்கி அருள் புரிவாயாக. நரகத்துடைய தூசி கூட எங்கள் மீது படாமல் பாதுகாத்து அருள் புரிவாயாக. நரகவாசிகளுடைய பார்வை கூட எங்கள் மீது படாமல் பாதுகாத்து அருள் புரிவாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.